ஹலோ காய்ஸ், நான் உங்கள் உதயா. இது உங்கள் ஹேண்ட்விங்ஸ் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உதவித்தொகை மாதம் மாதம் எல்லாத்துக்குமே போடுவாங்க. நம்ம முதுகுத்தண்டம் பாதிக்கப்பட்டவர்லேருந்து மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்குமே அது வந்து வரல. நமக்கு வந்து ஏதோ ஒரு மாதம் வராமல் போயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எனக்கு வரல. செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு உதவித்தொகை என்னோட அக்கௌண்ட்டில் ஏறலை. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து என்ன எதனால் ஏறலைன்றதை போயிட்டு இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம டிசபிலிட்டி கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் தான் கேட்க போகிறோம். நமக்கு தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா 14 15ன்ற ரூம் நம்பர் சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போய் இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஸோ போய் கேட்டுட்டு அங்கே என்ன டீட்டெயில் சொல்கிறாங்க, எதனால் வரல, இதுக்கு போகிறப்ப நம்ம கையில் என்னென்ன கொண்டு போகணும்னா நம்மளோட மாற்றுத்திறனாளி புத்தகம் கொண்டு போயிடணும், யூடிஐடி கார்டு, பேங்க் பாஸ்புக், அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் கையில் வச்சுருக்கேன். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸில் நம்மளோட 14ஆம் நம்பர் ரூமில் போயிட்டு கேட்டோம். அங்கே போயிட்டு நம்ம பத்மசாலினின்ற மேடம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் எதனால் எனக்கு வரலன்ற என்னோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்தேன். அதை கொடுத்துட்டு கேட்டப்போ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு டெத்துன்ற மாதிரி வந்திருக்கு, ஸோ அதனால தான் வரல அப்படின்னு. உயிரோடு இருக்கவே கொண்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உயிரோட தான் இருக்கேன், எல்லாமே கொடுத்துருக்கேன்னு ஓகேன்ட்டு. அதுக்கு வேறு யாரும் இந்த நேமில் இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஓகே பண்ணி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வரும்ட்டாங்க. பட் இந்த மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வராதுன்னே சொல்லிட்டாங்க. பிகாஸ் இது லேட் ஆகிடுச்சு, இனிமேல் அது வராது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு வரும்னாங்க. அப்புறம் ஹை நீட் சப்போர்ட் அதை பற்றியும் கேட்டேன். ஸோ அதையும் என் பேர் இருந்தனால அதையும் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு வராமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தபால் அனுப்பியோ இல்லை நேரில் முடிஞ்சால் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நேரிலே போய் பார்த்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இறந்துட்டீங்க, ஆளே இல்லைடா போயிட்டப்பா தம்பி அப்படின்னு கூட நிறையா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்பவே கவனமாக இருங்க. இந்த வீடியோ நாங்கள் எதுக்கு எடுத்தோம்னா, நானும் ரீகனொன்று தான் இப்போ வந்திருக்கோம். இந்த மாதிரி யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை. ஸோ அதுக்காக தான் எல்லாருமே அவேர்னஸாக இருங்க. இந்த மாதிரி லேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக போய் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டுருங்க.